ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயத்தை காய் சீவுறதுல சீவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோஸ் கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். முட்டை 5 முட்டை 5 பேருக்கு செய்கிறதெல்லாம் 5 முட்டை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக தான் செஞ்சு தரப்போகிறேன். மதியமே சிக்கனை சிக்கன் 65 மாவில் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதை இப்போ வானலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நூடுல்ஸை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொரித்து வச்ச சிக்கன் 65 ஆறின உடனே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டக்கப்புறம் ஒரு வானலில் காய விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வடித்து வச்ச நூடுல்ஸில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். காய் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் என்ன இப்போ இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் உப்பு காரம் தான். உப்பு எப்பயுமே கொஞ்சமாக 1 ஸ்பூனோ இல்லை அந்த மாதிரி 1/2 ஸ்பூனோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டா அந்த செஞ்சது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம சேர்த்த காய்கறியை போட்டு லைட்டாக 2 வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம திருவி தான் வச்சுருக்கோம், அது டக்குன்னு வதங்கிடும். அதனால் 2 வதக்குனா போதும். சென்டரில் ஒரு பர்சனுக்காக இது செய்கிறேன், அதனால் ஒரு எக்கு ஊற்றிக்கிறேன். எக்கு சேர்த்த உடனே ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. சும்மா லைட்டாக 2 திருப்பி போட்ட மாதிரி, அதாவது ஸ்க்ராம்பிள்டு எக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் கேப்பில் அந்த மெஷர்மெண்ட்டில் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் டொமேட்டோ கெச்சப்போ இல்லை சாஸோ எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூடவே மேலே மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் எந்த மசாலா இருக்கோ அதில் பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, எனிதிங் எல்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம எவ்வளோ கலந்து விடுறோமோ அவ்வளோவும் அது ஃபுல்லாக கோட் ஆகிடும். அதுக்கு மேலே மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை போட்டு நம்ம நூடுல்ஸை 2 பெரட்டி எடுத்துட்டா நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்ச நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விழுப்புரம் சமையல் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.